நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்லைன் சூதாட்டமும், ஆன்லைன் லோன் ஆப்பும் எந்த அளவுக்கு மோசம் அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல நம்மள தற்கொலைகள்ல கூட தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆந்திரா மாநிலத்த சேர்ந்த ஒரு நபர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. லோன் ஆப் மூலமா கடன் பெற்று. இத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஆந்திரா மாநிலத்த சேர்ந்தவர் தான் பாலசாமி. இவர் கல்லூரி இறுதி ஆண்டு படித்துட்டு வந்திருக்காரு ஆந்திரா மாநிலத்தில. அப்படி படிச்சுட்டு வந்த நிலையில பல வியாபாரமும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்தில தான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆன்லைன் சூதாட்டம் ஏகப்பட்ட ஆப் இருக்குது Play Storeலயே. அதில ஒரு சில ஆப்புகள்லாம் டவுன்லோட் பண்ணி அவருடைய மொபைல்ல இன்வெஸ்ட் பண்ணி அவர் கையில இருந்த காச அதில இன்வெஸ்ட் பண்ணி அதில விளையாண்டுருக்காரு. நிறைய டைமில பார்த்தீங்கன்னா தோத்துட்டு வந்திருப்பார் போல. அவருடைய பணத்தையும் இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில அவர்ட்ட பணம் இல்ல. பணம் இல்லாத சூழல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைன் லோன் ஆப் மூலமா லோன் வாங்கி அதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சூதாட்டத்தில. இப்படி திரும்ப திரும்ப பணத்த இழந்த நிலையில மறுபடியும் அவரு ஆன்லைன் லோன் ஆப் மூலமா கடன் வாங்கியிருக்காரு. இப்படி நிறைய ஆப்ல கடன் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடன் பெற்று அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில இன்வெஸ்ட் பண்ணி அவர் விளையாண்டுருக்காரு. சூதாட்டத்தில பணத்த அதிகபட்சமா இழந்ததுனால கடன் அதிகமாயிருச்சு. ஆன்லைன் லோன் ஆப்னா நமக்கு தெரியும். ஆன்லைன் லோன் ஆப்ல கடன் அதிகமாயிட்டுனா ஒரு சில நேரங்கள்ல நம்மள அவங்க டார்ச்சர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கும். அப்படி மன உளைச்சல் இவருக்கு அதிகமாயிட்டு போல. கடந்த ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3 நாளா இவர் ஆளே காணோம். வீட்டில தேடி பார்த்துருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பையனை காணலன்ட்டு. இவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில இவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப் மூலமா ஒரு சில நிறைய தற்கொலைகள் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடக்குது. எல்லாமே இந்தியாவில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தற்கொலைகள் இன்னும் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோதான் அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் மக்கள் அதை பார்க்குறாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்பில் பணத்தை லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கி அவங்களுடைய ஃபோட்டோலாம் மார்பிங் பண்ணி இப்படி வைக்கும்போது தான் அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டமும் இப்படி தான். ஆன்லைன் சூதாட்டத்தை நம்பி பணத்தை இழந்த நிறைய பேர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலைகள் அதிகமாக நடந்திருக்கு ஆன்லைன் லோன் ஆப் மூலமா. இதனால் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, ஆன்லைன் சூதாட்டத்தை நம்பி யாருமே பணத்தை இழக்காதீங்க. அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தை நம்பி ஆன்லைன் லோன் மூலமாக பணத்தை வாங்கி அதில் இழக்காதீங்க. ஆன்லைன் லோனை நம்பி யாருமே பணத்தை வாங்காதீங்க. நீங்கள் வாங்குகிற ஆப் ஃபுல்லாமே ஃப்ராடாக தான் இருக்குது. ஏன்னா ஆன்லைன் சூதாட்டமும் ஃப்ராடு, ஆன்லைன் லோனுமே ஃப்ராடு. ஆன்லைன் லோன்னாலே 7 டேஸ் லோன் ஆப் தான் உடனடியாக கிடைக்கிற லோனு. மற்ற ஆப்பில் கூட கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஜஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு கொடுத்தாலே, பேன் நம்பர் கொடுத்தாலே உடனடியாக நமக்கு லோனுங்கிறது உடனடியாக கிடச்சி 7 டேஸில் நாம் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு 3000 அனுப்பிட்டு 10,000 கேட்பானுங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ஷேர் பண்ண சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் லோன் ஆப்பில் லோன் எடுத்திருக்காரு போல். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,800 கிரெடிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் கெட்ட சொன்னது 11,000 ரூபாய் கெட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது ஆன்லைன் லோன் மூலமாக. அப்படி அவர் கெட்டாதனால அவருடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அவருக்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதாவது அவரையும் வச்சு வேறொரு நபரையும் சித்தரித்து வச்சு அவருக்கே வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கான்டாக்ட்ஸையும் ஆல்ரெடி ஸ்கேம் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அதில் உள்ள நம்பருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. இது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ருபிமி. இதில் கேஷ் அட்வான்ஸ், எல்ஜி மணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லோன், இந்த மாதிரி ஒரு சில லோன் ஆப்புகள்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த 7 டேஸ் லோன் ஆப்பு, இந்த மாதிரி லோன் ஆப்பில் லோன் எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆப்பை நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸை அதில் காமிக்கும். அந்த ஆப்பில் தான் நம்ம லோன் எடுக்கிறதா நமக்கு காட்டும். அப்படி நம்ம லோன் எடுக்கிறதே நிறைய ஆப்பில் எடுப்போம்.
நம்ம எந்த லோன் எடுத்தோம்னே தெரியாது. நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணாலுமே அதில் அப்டேட் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அதை வச்சு நம்ம என்ட்ரு பண்ணாலுமே அது கரெக்டாக வந்து அது ஆட் ஆகுறதில்ல. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் ஒழுங்காக 7 days லோன் ஆப்பில் வந்து பணத்தை எடுத்தாலும் திரும்ப கட்டிடுறேன். ஆனால் வந்து அவங்க அப்டேட் பண்ண மாட்டேங்காங்க. மறுபடியும் வந்து பணத்தை வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்பை நம்பி யாரும் வந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா இது லிங்க் மூலமாக தான் வருது. லிங்க் மூலமாக நமக்கு வரும்போது அது ஃபுல்லாமே வந்து ஏமாற்று வேலையாக தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதே வந்து நாம் நம்ப முடியல. இந்த மாதிரி நம்ம லிங்க் மூலமாக வர்றதை பார்த்தீங்கன்னா நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ராடாக இருப்பாங்க. இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஆன்லைன் லோனில் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. கட்டின பணத்தையே வந்து அவங்க இல்லைன்னு சொல்லும்போது நாம் எப்படி வந்து பணத்தை திரும்ப செலுத்துறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைன் லோனில் நீங்கள் தப்பி தவறி பணத்தை இழந்துட்டீங்க, இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கீங்கன்னா பேசாமல் உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாலே பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து சொல்லிடுறேன். அந்த ஆப்பை வந்து ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபோன் செட்டிங்ஸில் போங்க. அதில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஸை வந்து செலக்ட் பண்ணி பெர்மிஷன்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் எடுத்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் எதுவும் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும். அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெலீட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். டெலீட் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கேட்கும். ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பரை வந்து டெலீட் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டெலீட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிரும். இப்படி தான் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து நாம் டெலீட் பண்ணுறது. இந்த 2 வேலைகளை வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுருங்க. அது எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடணும்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் நான் எதுக்காண்டி போட சொல்கிறோம்னா, ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டால் உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் நம்பரை வந்து ஸ்கேம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கெலாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. அதாவது என்னுடைய நம்பரை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய நம்பரை வச்சு யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, பணம் யாரும் கேட்டாங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் அனுப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டு விட்ருங்க. அப்படி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதாவது அவங்களே நினச்சிக்குவாங்க, சரி உங்கள் நம்பரை வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, அதனால் உங்கள் நம்பரை சொல்லி யாரும் ஃபோன் பண்ணி லோன் எதுவும் கேட்டாங்கன்னா, பணம் எதுவும் கேட்டாங்கன்னா யாருமே வந்து அனுப்ப வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரஸ்டடாக அவங்க நினைப்பாங்க. அவங்கள நம்பிக்கையாக வந்து நினச்சிருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தெரியாத நம்பருக்கு, அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற வாட்ஸ்அப் இல்லாத நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அந்த ஃபோன் நம்பரை வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி விட்றணும். அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வர்றதே வந்து கம்மியாயிரும். அவனு சைட்லேருந்து பிரச்சனை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் கால்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து அதையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ண தான் அவனுங்க சைடில் இருந்து கால்ஸு, மெசேஜு, இந்த மாதிரி இமெயிலு எல்லாமே வர்றதே வந்து கம்மியாகும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஃபோன் போகிறதும் வந்து கம்மியாகும். உங்களுக்கும் ஃபோன் வர்றது கம்மியாகும். இப்படி பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக வந்து தப்பிக்க முடியும். பணம் கட்டணும்னு வேணும்னா கட்டவே வேணாம். ஆன்லைன் லோன் ஆப்பில் இந்த மாதிரி 7 days லோன் ஆப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியாமல் அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கட்டினாலுமே வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அப்படி தான் வந்து நடக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட்டினா வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வந்து யூபிஐ ஐடி வந்து கொடுக்குறானுங்க. அதுவே வந்து ஃப்ராடு. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோமா. இப்படி வந்து ஃப்ராடாக இருக்கானுங்க. அதனால் ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து நம்பி யாரும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி 7 days லோன் ஆப்பில். அதே மாதிரி சூதாட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைன் சூதாட்டம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்காதீங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணி இழக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.